ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் மிஜி சீனியர்கிட்ட பேச போயிருப்பா. சீனியர் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. எல்லாம் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்கும்போது அவங்க மட்டும்தான் கூடியே இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்துருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி உள்ளே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடியே சப்போர்ட் பண்ணி என்ன ஆயிருக்கேன்ட்டு. அதனால தான் இந்த டைம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, மன்னிச்சிடுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கணும், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பத்ததுக்கு சீனியர் பார்த்தீங்கன்னா அவங்க சாரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருக்க. இல்லை, அன்றைக்கி நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்தது ஏன் தப்பு தான், அப்படி விட்டுருக்க கூடாதுன்ட்டு சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணிட்டு அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்காதீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ட்டு இருக்க. சீனியர் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு, அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, உன்னை ஏமாத்தின மாதிரி நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நான் எவ்வளோ டைம் சொல்கிறது, அவங்க தான் கஷ்டப்படணும், நீங்கள் படக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயினாலே தாங்க முடியல. அவள் சீனியர் இப்படி வாழ்க்கையே எழுந்துட்டு இருக்காங்கிறத மாதிரி நினச்சிட்டு அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் எதுனா பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அழுது எதனோ ஒன்று பண்ணணும்னு பேசிட்டு இருக்கா. இவ அதே மூட அவுட்ல வீட்டுக்கு போனால் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்க் வந்திருக்காரு. வந்த உடனே இவளுக்கு ஒரே ஷாக்கு, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது வெளியே எங்கேயும் பேச முடியாது, அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன்னு. பார்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பிரான்ச்சை மாற்ற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ டக்குன்னு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டல, அதனால தான் நீ பிரான்ச்சை மாற்றணும், இல்லைனா ஹையர் அஃபீஷியல்ஸ் உன்னை வேலையை விட்டு தூக்குறங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே கேட்டுறா, நீங்கள் தான் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறீங்கன்னு, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. மீரே இருக்கால, அவள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்லியிருப்பா, இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சுச்சுவேஷன் வேறு, இப்போ நீ வேற அந்த டாக்குமெண்ட்டை போஸ்ட் பண்ணிட்ட, அதனால தான் பிரச்சனை முத்தி போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்க. இவன் நான் போஸ்ட்டே பண்ணலன்னு எவ்வளவோ சொல்கிறான், ஆனால் அந்த கம்பெனி நம்பருக்கு ரெடியாக இல்லை அப்படின்ட்டு இருக்க. மீரே பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்கிறா, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அவன் கொஞ்ச நாள் நீ அங்கே ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறமா நான் ப்ரமோஷன் ஆகி உன்னை பிரான்ச் மாற்றி விட்டுறேன், எல்லாமே நார்மல் ஆகிடும், நீ இங்கே வந்துடு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். போன டைம் உங்களை நம்பி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தாதியா, இப்போ வேற நம்பவே சொல்கிறீங்களா அப்படின்ட்டு நம்ம மீரே பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி கேட்டு விட்டுறா. நீங்கள் அன்றைக்கி உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை அவன் பார்த்துறான். பார்த்த உடனே சரி கொடு ரெக்கார்டிங்கன்ட்டு அவன் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இவன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு உஷாராக கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ரோட்லேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மிஜி இருக்கால, அவன் வந்துடுறா. வந்த உடனே அவன் பேசுகிறத பார்த்துட்டு இவளுக்கு சரியான காண்டாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, உன்னால தாண்டா இப்படி ஆச்சு எங்கள் அக்காவுக்கு அப்படின்ட்டு அவள் பிடிச்சி எல்லா கட்சியும் காத்துட்டு இருக்க. மிரே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்னும் கொஞ்சம் குத்தடி, யாருமே வரல அப்படின்ட்டு அவளுக்கு சப்போர்ட் வேற போட்டுட்டு இருக்கா. அக்காலும் தங்கச்சியை சேர்த்து மாற்றி மாற்றி குத்திக்கிட்டு இருக்க. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்காங்க. ஹொசு தான் ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட் பண்ண வந்திருக்கான். அவன் இந்த மாதிரி பார்க்கு நான் எதுவும் பண்ணலை, இவங்க தான் என்ன அடிச்சாங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை, ஆல்ரெடி இவங்க செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு கேஸ் கூட போட்டு ட்ராப் ஆயிருக்கு, இப்போவும் அப்படி தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு அப்படியே மாற்றி விட்டுறாங்க. கையை காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட கை இருக்குல்ல, அதை வேற காட்டிக்கிட்டு இருக்க. இது உண்மையா அப்படின்ட்டு பார்க் கேட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணா, அந்த கேஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறேன் கேஸ் அப்படின்ட்டு இவன் மேலே புதுசாக வேற பழைய கேஸையும் சேர்த்து போட்டு விட்டுறா. நம்ம ஹீரோயின் எப்படியோ அவள் ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாடி வந்தான்னு நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனருக்கு படுத்தா கூட தூக்க வர மாட்டேங்குது. எப்படியாச்சும் மிரேவை பார்த்தே ஆகணுமேன்ட்டு அவர் சியோலுக்கு மேப் போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் போய் ஆகணும்ட்டு ஒரு பக்கம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்க. நீங்கள் பாட்டியை கட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லாயர் இருக்கான்ல, அவன் இன்னும் நச்சிட்டு தான் இருக்கான், என்ன விற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, விற்க முடியாதுன்ட்டு ஷோராக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் யாரோ ஒரு ப்ரெஸ் காட்டுறாமா, அவருக்கு அனுப்பிட்டு கண்டிப்பாக வேலையை முடிச்சிடுவீங்க நம்புறேன்ட்டு அவன் கூலாக சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, அவள் ஓடிக்கிட்டே இருக்கிறத காட்டுறாங்க. பின்னாடி 4 பசங்களா பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சின்ன பொண்ணு வேற யாருமே இல்லை, பாட்டி, இவங்க தான் சாங்கு. அவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. டக்குன்ட்டு இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அவள் அந்த பக்கம் போயிட்டா, நீங்களாம் அங்கே போங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, பாட்டியோட ஃப்ரெண்டு இருப்பாங்களா கிம், அதுதான் அந்த பிள்ளை. அந்த பொண்ணும் பாட்டியும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே அனாதர ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருப்பாங்க. பட் பாட்டிக்கு படிப்பு சுத்தமாக வராதுல, அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பா. இப்படி சொல்லு, இப்படி பேச அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிக்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல, அது இவங்களை பற்றி ஏதோ பெருமையாக எழுதியிருக்காங்கன்னு நினச்சி வச்சு அப்படியே மெமரிஸோட பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிஜியும் மிரியவும் ஒட்டுக்காக தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒர்க் போயிட்டு வரேன், நீ பார்த்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. நான் வேணா வரட்டா அப்படின்னு மிஜி கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்லன்ட்டு அங்கே போயிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்கான்ல பார்க்கு, அவனை டீம் மாற்றி விட்டுட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை தான் பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் திருந்தவே மாட்டாளா, எப்போவுமே இப்படி தானான்ட்டு. ஆமாம், ஒரு வேளை இப்போ அவன் மேலே கேஸ் போட்டானா அவள் ப்ரொமோஷன் ஆக தேவையில்லை, எதுலேயுமே மாற தேவையில்லை, அதனால தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எப்போவுமே பேசுகிறதானடா பேசுங்கடா அப்படின்ட்டு இருக்க. டேய் வந்து கேட்குறான், இன்னும் நீங்கள் ஆப்போசிட்டாக கேஸ் போட்டிங்களாமா, கேள்விப்பட்டேன், இதெல்லாம் எங்கள் அக்கா சொன்னாங்காட்டியா அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கும் தோணுச்சு, நானும் எவ்வளோ நாள் தான் சைலண்ட்டாக இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கா. ஒரு வேளை நீங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்க. இல்லை, என்னோட மனசுக்காகவும் தான் நான் போடுறேன், எப்படியும் நான் குவிட் பண்ண போகிறேன், என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு போகிறேன்ட்டு இருக்க. மிஜி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஹொசுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து க்யூட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹொசு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே காட்டல. என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது தான் தெரியுது மிஜி இந்த மாதிரி அடிச்சிருப்பால, அது அவ்வளோ சேஃப் இல்லை, அது வைலன்ஸ் அப்படின்ட்டு அவன் உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படிலாம் இன்னொரு டைம் பண்ணனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. சரி அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, சாப்பிடு, நான் இன்னொரு டைம் பண்ணலை அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு போனல டக்குன்னு திரும்ப வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹொசு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு போகிறதுனா போய்க்கோ அப்படின்ட்டு, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ தான் எனக்கு மனசில் பாரமே இறங்குற மாதிரி இருக்குது, இல்லைனா இங்கே வந்தால் கூட எனக்கு எங்கள் அம்மா நினப்பு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அம்மா பொண்ணா நீ அப்படின்ட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை, ஆனாலும் எங்கள் அம்மாவோட பெர்மிஷனோட வந்தது தான் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. 30 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு அவ புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிரேவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்க. எல்லாம் மிஜி இருந்தால் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் வேற ஊரில் இல்லையா, அம்மா தானே வந்தாகணும், சரி நானே வந்துடுறேன், அவள் ஒன்றும் ஊரில் இல்லை அப்படின்ட்டு இருக்க. எங்கே போயிட்டா அப்படின்னு ஹொசுவோட அம்மா வந்து கேட்குறாங்க. பாத்ரூமில் கூட வந்து ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பியா அப்படின்ட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்க. உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னா போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் எங்கள் அம்மா என்னை அவ்வளோலாம் ஒன்றும் வளர்த்தலை அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க அம்மாவை இன்னும் வெறுத்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க. பாட்டி எதை காட்டுறாங்க, ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருப்பார்ல, அதில் ஒருத்தவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கண்ணாடி இல்லை அதனால கொஞ்சம் படிச்ச சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் ஒரு பிரச்சனை இல்லைன்னு படிக்கிறாரு. என்ன போட்டிருக்குன்னு படிங்கன்னு சொன்னால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிம்ங்கிற பேரை வச்சு இவ்வளோ நாள் ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாட்டி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாட்டியை பற்றின விஷயம் தான் பேப்பர்லேயே வந்திருக்கு. இதை கேட்டோன்னே சரி பாதி படிக்க படிக்க டக்குன்ட்டு அவங்க பிடுங்கி வச்சிடுறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் போதும் அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் வந்திருக்குல்ல பாட்டி பற்றி, அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு ஹெட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் தானே சொன்னீங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகணும்னு சொல்லிட்டு, பாட்டி தான் ரெஸ்டாரண்ட்டை வைக்க மாட்டாங்க, அதனால நான் ஓனரையே மாற்றலான்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பாட்டியோட பையன் இருக்காங்களே அவங்களோட ஃப்ரெண்டோட குழந்தை தான் அது, அதோட அங்கிள் ஒருத்தரை வந்து விற்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. ஒருவேளை நம்ம இந்த கேஸில் பாட்டி ஆள் மாறாட்டம் பண்ணதை ப்ரூஃப் பண்ணிட்டா அந்த அங்கிளை ஓனர்ஷிப் எடுக்க சொல்லிட்டா நம்ம ஈஸியாக வித்தரலாம், அவருக்கு விற்கிறதுல சம்மதம்ன்ட்டு வக்கீல் அப்படி பிளானை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்கால மிஜி, அவள் இன்னும் இங்கே வந்து வேலை தான் தேடிட்டு இருக்கா, பேக்கரியில் எதனா வேலை இருக்குமா அப்படின்ட்டு. ஹொசு நீ வேறு எதனா பிடிச்சதை பண்ணலாம்ல அப்படின்ட்டு இருக்க. வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவளுக்கு வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. நம்ம கூட அப்படி தானே கைஸ், அவ்வளோ சரி அப்படி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஹொசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஒருவேளை உனக்கு லாயராக இருக்க பிடிக்கிறதா அப்படின்ட்டு ஹொசு கிட்ட கேட்டுட்டுதா. அவனே பார்த்தீங்கன்னா பிடிக்குமான்லாம் தெரியல, ஆனால் நான் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான்ட்டு அவனுக்கு எந்த ஒரு க்ளூ இல்லாத மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க பேசுகிற அந்த டைமில் ஆர்டிக்கல்லாம் நியூஸ்லேயே ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க. பாட்டி எப்போவுமே அவங்க ஹோட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த டைம் கிளாஸ் எல்லாம் உடச்சிருக்கு, இந்த கண்டனம் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. டக்குன்ட்டு பாட்டிக்கு கால் வருது. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி போலீஸ் ஆல்மாரண்ட்டை பண்ண கேஸில் உங்களை விசாரிக்கணும், அடுத்த வாரம் நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்குறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஓடுனா முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டக்குன்ட்டு யாருமே வரல அப்படின்னு பாட்டி பதறிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் லைப்ரரியில் உட்காந்து இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து தேடிட்டு இருக்கா. ஹொசு இதை நான் ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி பாட்டியோட நியூஸ் லீக் ஆயிருக்கு. 2 பேரும் பார்த்துட்டோன்னே என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு பாட்டி பார்க்கலான்ட்டு ஓடுறாங்க. இன்னொரு சைடில் அந்த அங்கிள் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஆமாம் இருக்கிறது என்னோட தம்பி பையன் தான், அவனோட ஒய்ஃபை இறந்துட்டாங்க, அவனோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோசா பேரில் வச்சு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே அவன் மாற்றி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அவங்க இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஆள்மாறாட்ட கேஸ் இவ்வளோ வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்குன்ட்டு அப்படின்ட்டு பார்க்கலான்னு போகணும். அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டியை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே விடக்கூடாது, அவங்க சைடு எதனா நியாயம் இருக்கும் கேட்கணும்னு நம்ம ஹீரோயின் போய் கதவு தட்டுறா. பாட்டி உள்ளதாக உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால வெளியே கூட வரமாட்டாங்க. அப்படியே நம்ம ஃபோட்டோ இருக்குல்ல அவங்க பாட்டி அவங்க ஃப்ரெண்டு எடுத்தது, அதை பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு கடைசியாக, நீ நினச்ச முடியே நடந்துருச்சுங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பாட்டி சிரிச்சிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிரே இருக்கால அவளுக்கு அந்த மறுபடியும் கேஸ் போட்டிருப்பால அதை பற்றின என்கொயரி ஓடிட்டுருக்கு. போன டைம் மாதிரி இந்த டைம் அவள் எதுக்குமே பயப்படலை, நடந்த உண்மையெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா. கம்பெனியில் நான் அப்படியே வேலை செய்கிறது கூட உறுதினு சொல்லிட்டு இருக்க. ஹெட் இருக்கான்ல அவனை போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து மாற்றி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இவனால் எத்தனை பேர் தான் கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பற்றி மறுபடியும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எல்லா கூட்டம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவ்வளோ வருஷம் கழிச்சு கேஸ் போட்டிருக்கானா அது பொய்யாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கா. நீ என்ன இப்படியே சொல்கிற, மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையை திட்டிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இவங்களுக்கு யாருமே ஒரு ஆன்சருங்கிறது தேவையில்லை, ஒரு காசிப் தான் தேவைன்ட்டு. நம்ம ஹீரோயின் மிரே இருக்கால அவளை பார்க்கறதுக்கு ஓனர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஓனர் பார்க்க வந்திருக்காரதை விட ஸ்போர்ட்ஸ் காரில் எதுக்கியா வந்துங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. எப்படி நீங்கள் சியோலுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு இருக்க. உன்னை நான் எவ்வளோ தூரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, ரோடாக காலையிலேருந்து நின்றுட்டு இருந்தேன், எப்படியோ கடைசியாக உன்னை இந்த ரோட்டில் கண்டுபிடிச்சு அப்படின்ட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஏன் அன்னைக்கு அரைக்குறையமாக கேட்டுட்டு போயிட்டேன், நீ என்னோட ஃபோன் எடுப்பியா மாட்டியான்னு கூட தெரியல, அதுக்கப்புறம் நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எதுக்கும் உன் தங்கச்சி கிட்ட கேட்டு அதையும் பெருசாக்கணும்னு
பண்ணணும்னு தான் நானே கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சோம் அப்படின்ட்டு இவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், அப்போ நாளைக்கு ஒரு நாள் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா எப்படின்னு இருக்க. ஹீரோயின் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி மட்டும் நீ வரலன்னா மறுபடியும் இந்த கார் எடுத்துகிட்டே உன்னை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்க அப்படின்ட்டு அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு வேற வழியே இல்லை, இவளுக்கு அந்த கார் மட்டும் பின்னாடியே வரக்கூடாது. என்ன இப்பெல்லாம் பண்ணுறீங்க, சரி நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவ்வளோ அடுத்த நாள் அவுட்டிங்க்கு ஓகே சொல்லிடுறா. நம்ம ஓனர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினை பார்க்கலான்ட்டு. அவ்வளோ குடுகுடுன்னு ஓடி வந்தோடனே, ஓ இப்படி தான் நீ இருப்பியா, உன்னோட ஆக்சுவல் லுக்கா அப்படின்ட்டு ஒரு லுக்கை விட்டுட்டு ஒரு பூக்கடை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பூக்கடை ஆண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பூவெல்லாம் எடுத்து கொடுத்து வாமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஆச்சரியம். பத்தாததுக்கு ஐஸ்கிரீம் கடை கூட போனால் அவரும் நல்லா பேசிகிட்டு இருக்காரு. சீஃப் கிட்ட போனால் சாப்பாடு இடத்துல அவங்களும் சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆச்சரியம், யாரா இவன் அப்படின்ட்டு. பார்க்கு போனால் கூட அந்த அம்மா நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப பாப்புலர் போல் இந்த ஏரியாலலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். நான் பாப்புலர்லாம் இல்லை, இங்கே எல்லாம் நடத்துகிறாங்களே இது எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்களோட ஓனரோட கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் எல்லாம் வேலையை விடுறக்க புலம்பிட்டு இருந்தானுங்க, இப்போ பாரு எல்லாம் எப்படி செட்டில் ஆயிட்டானுங்க அப்படின்ட்டு அவர் மிரேட்ட சொல்லிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் எப்படி வேலை விடுறதுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்து அவங்க செய்ய போகிற வேலையில் அதிகமான கான்ஃபிடென்ட்டோ ஸ்ட்ராங்னஸோ இருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அப்போ இது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப்பா அப்படின்ட்டு அவசரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு ஐஸ்கிரீமு குழந்தைங்க சாப்பிட்றாங்களே அதெல்லாம் வாங்கிக்கிட்டே அவங்க அம்மா போயிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பாசம் இருக்கு போல. பார்த்தா ஹுசுவோட அம்மா ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த ஆப்பிள் எல்லாம் இருக்கும்ல, ஆப்பிள் ஆரஞ்சுன்ட்டு எல்லாமே வாங்கி பாதி பாதியாக ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவங்க பார்க்குறாங்க இவங்க எல்லாம் குழந்தைகளுக்கு தான் வாங்கிட்டு வந்தது. இன்னொரு பக்கம் பாட்டி இன்னும் கோவமாவா இருக்கு அப்படின்ட்டு அந்த இதுலேயே இவங்கள பற்றி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போவுமே நான் ஏன் கோவமாக இருக்கணும்ன்ட்டு ஹொசுவோட அம்மா கிட்டே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு என்னதான் இருந்தாலும் சரி உங்கள் அம்மா இல்லை நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா ஒன்றும் என்ன சொந்தமாலாம் வளர்க்கல, எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஏன் அப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அவங்க அப்படி இல்லை, எப்போவுமே என்கிட்ட ரூடாக தான் இருப்பாங்க, ஒரு டைம் கூட என்கிட்ட சிரிச்சு பேசினதே இல்லை அப்படின்ட்டு இருக்க. வயசாயிடுச்சுல அதனால அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான், ஒரு நாள் கூட என்னோட எமோஷன்ஸ்லாம் காட்டினதே இல்லை. எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது கூட சீக்கிரமா வா அப்படின்ட்டு என்னை திட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்படியே திட்டி திட்டி வளர்த்திட்டு திடீர்னு வந்து பார்க்குறியா இருந்தால் எனக்கு என்ன தெரியும்ட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் ஹொசுவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா கூட அப்படி இல்லை, ஃபேமிலியில் நான் ஒரு மிடில் சைல்டு, அதனால யாருமே என்னை கண்டிக்கவே மாட்டாங்க தெரியுமா. ட்ரெஸ்ஸு கூட நான் ஃபேமிலி காசிங்கன்னு நினச்சி எனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஹொசுவோட அப்பாவை பார்த்தேன், ஒரு ஃபஸ்ட்டு டைம் லவ் கிடைச்சிது, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்ட்டு ஹொசுவோட அம்மாவை மீட் பண்ணதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் என்னை லவ் பண்ணார், அதுக்கப்புறம் நான் அவரை லவ் பண்ணேன். அதே மாதிரி உங்கள் அம்மாவையும் நீ ஏன் லவ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் தானே உங்கள் அம்மாவுக்கு உன்னை பிடிக்குமா இல்லையான்னு தெரியும், ஃபஸ்ட்டு நீ உங்கள் அம்மாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு அட்வைஸ் கொடுத்துட்ருக்க. இன்னொரு பக்கம் ஹொசு இருக்காண்ட அவன் பார்த்தீங்கன்னா பப்ளிஷருக்குள்ள ஆர்டிக்கல் அதை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் மிஜி வந்து நான் ஒன்று சொல்லுவேன், என்னை திட்டவே கூடாது, ப்ராமிஸ் பண்ண அப்படின்ட்டு இருக்கா. என்ன பாட்டியோட ரூமுக்கு போய் எதனா ஒன்று பண்ணியா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சும்மா செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துருப்பா. பாட்டி இருக்க மாட்டாங்க. யதார்த்தமாக கீழே பார்க்கும்போது தான் அந்த கோர்ட் நோட்டீஸ் இருக்குல்ல, அதை பாட்டி கீழே போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியல, பாட்டிக்கு அது தெரியல, நம்ம தான் எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா. ஒரு ப்ரைவசியை நீ மீறி இருக்க, அது மீறி இருக்கன்ட்டு இவன் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிடுறான். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. உனக்கே தெரியல இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் விட்டா என்ன ஆகும்ட்டு. பாட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியல. மிரே கூட ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தா. அவள் ஹெல்ப்ன்ட்டு என்கிட்ட வாயை விட்டு கேட்கல, நானா கேட்குற வரைக்கும் அவள் சைலண்டாக தான் இருந்தா. சில பேர் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணும், நம்மளை விட்டால் யார் இருக்கா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆவன்ட்டு அந்த நோட்டீஸில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சுட்டு இருக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாகணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹொசு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, 2 வாரத்தில் நம்ம எப்படியாச்சும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், இல்லைனா பாட்டிக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசுக்கு அந்த லெட்டர் படித்தோன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு அந்த லாயர் இருக்கான்ல அவனை தேடி தான் வந்துகிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிஷ் எல்லாம் பண்ணியிருப்பான்ல, அவன் வேறு யாருமே இல்லை, லாயர் இருக்கான்ல அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இது ஹொசுக்கு தெரியும். ஒரு சின்ன விஷயத்த டிவி வரைக்கும் போய் அந்த இடத்த வாங்கணும்னு நீங்கள் அவ்வளோ வெறியாக இருக்கீங்க, இதெல்லாம் நான் அந்த கேஸை எடுத்தங்காட்டி தானே, இல்லைனா உங்களுக்கு இந்த கேஸை பார்க்கறதுக்குலாம் டைம் எதுக்கு அப்படின்ட்டு இருக்க. அவன் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்ட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குற பல கேஸுகளை தான் ஒன்று, ஆனால் இதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கீங்க சாதாரண ஒரு பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு, அவங்களே பாவோல அப்படின்ட்டு இருக்க. பாவனா உண்மை ஜாயெல்லாம் வேறு வேறு ஆகிடுமா, ஏழா பணக்காரன் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தானேன்ட்டு வக்கீல் பார்த்தீங்கன்னா எப்போ போல் அவளை ஜெயிக்கணுங்கிறதான மென்டாலிட்டி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஹொசுவால் அவங்களே பாவம் வயசான காலத்தில் ஒரு ஹோட்டல் வச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தனியாக இருக்காங்க, அதை கூடவா அவங்களால இருக்க முடியல அப்படின்ட்டு இருக்க. டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி காதில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு லாயரை கேட்டுக்கிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன்றுமே இல்லை, இனிமேல் நான் உங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், உங்கள் இடத்துக்கு கூட வரமாட்டேன், நீங்கள் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். லாயருக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போய் பாட்டியை நம்ம ஹீரோயின் பார்க்கலான்ட்டுதா. பாட்டி கதவையே திறக்க மாட்டுறாங்க, உள்ளே இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. ஹொசுக்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அதுதான் இந்த உண்மை வெளியே கிண்டதெல்லாம் லாயர் தான்
அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஞாபகம் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டாவோ ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயினோட பாட்டி கதை என்னாச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கதை என்னாச்சுன்ட்டு ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கணுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, K-drama வாய்ஸ் ஓவரை பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.